பாப்பா எங்கே போகிறான்னு தானே பார்க்குறீங்க. பாப்பா வந்து அவங்க அப்பா வந்து ஆம்லேட் போட்டிருக்கிறாரு. அதனால் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டுருக்காங்க. இப்போ இவங்க அப்பா வந்து என்னமோ ஆம்லேட் போடுறாங்களாட்டுக்குது. அதுக்கெல்லாம் தேவையான எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. 2 முட்டையை ஊற்றி அடிச்சுட்டு மிளகுடியெல்லாம் இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு போட்டுட்ருக்குறாங்க. இவ்வளவுதான்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகும்னு பார்த்தா தான் தெரிய போகுது. அனுபவிக்கட்டும். அப்புறம் வீட்டை வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது சமையல் பண்ணுறன்னு பேரில் வீட்டை வந்து அழுக்காக்கி விட்டு போயிடுது கிச்சனை. உங்கள் வீட்லேயே அப்படி யாராவது உங்கள் அப்பா இல்லை உங்கள் தம்பி உங்கள் வீட்டுக்காரங்க அப்படி யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. என்னமோ போடுறேன்னு சொல்லி கரண்டி பற்றாம மறுபடி ஸ்பூன் எடுத்து திருப்புறேன்னு சொல்லி அங்கெல்லாம் புகையாக பறக்குது. அப்புறம் ஒரு வழியாக இந்த கரண்டியை எடுத்து போடுன்னு சொல்லி பாதியில் தேய்ச்சி வச்சுட்டான். எப்படியோ ஒரு வழியாக போட்டிருக்கான்.